அக்கா இந்த சென்டர் டாட் எப்படிக்கா அளவு எடுக்கிறீங்க? இது ஓரமாக வச்சு எடுக்கணுமா இல்லை வந்து இது ரெண்டும் சமமாக வச்சு இப்படி எடுக்கணுமா? எப்படி எடுக்கணும்? இருக்குல்ல நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து அளவு கட்டையில் ஷோல்டரில் 2 சமமாக வச்சுக்கணும். சென்ட்ரல் டாட்டா வச்சுட்டு இங்கே இருக்கிற டாட் இருக்குல்ல சென்ட்ரல் டாட்டு இதை கையில் பிடிச்சிட்டு இதை வந்து 2 சமமாக சரிசமமாக வச்சுட்டு அது சென்டர் நம்ம தையலுக்கு அரைஞ்சி விட்ருக்கோமே அதை விட்டு இதுலேயும் சென்டராக தான் வைக்கணும். ஆமாம் அதையும் சென்டர் தான். இதுலேயும் சென்டர் நம்ம தையலுக்கு அரைஞ்சி விட்ருக்கோம். விட்டுட்டு அதுலேருந்து இப்படி கரெக்டாக வைக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இது கரெக்டான அளவு இது தையலுக்கு. நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு டாட்டு பிடிக்கிறது சரியாக வரலனாலும் இதை கணக்கு பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து இப்படி ஓகேவா? இங்கே வரும் தையல் போட்டுனா இப்படி வந்து ஓகேவா? எடுத்துக்கணும். அதே மாதிரிக்கே நம்ம வந்து இந்த டாட்டு இப்படி விற்கிறோம்னா எப்படி போடுறதுன்னா நம்ம கொக்கிப்பட்டி டாட்டு இருக்கா இதில் 4 இன்ச்சுக்கு நம்ம விட்டுக்கிறோம். விட்டுட்டு இது நம்ம கரெக்டான அளவு இந்த பட்டி வந்து அடிக்கிறது கரெக்டான அளவு. இந்த டாட்டுக்கு இந்த இருக்குல்ல இந்த டாட்டுக்கு இதில் ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம தையல் உள்ள துணி போமா அதுக்கு ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இதில் தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம் சென்டர் டாட்டு அதான் நல்லா விட்டுருக்கோமே இதில் 4 இன்ச்சு அதில் 4 இன்ச்சு இதுக்கு 4 இன்ச்சு இதுக்கு 4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இந்த மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஓட்டுக்கிறோம். அதேமாதிரி இந்த சைடு டாட்டுக்கும் இந்த சைடுக்கு இருக்குல்ல இதில் இருந்து ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இது கரெக்டாக இதை வச்சுட்டு இதில் இருந்து ஒரு 4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த டாட்டு எப்படி பிடிக்கணும்னா இதில் இருந்து இந்த இதில் இருந்து இப்படி கிளாஸாக இந்த டாட்டு இப்போ இதில் இருந்து இந்த கிளாஸ் இப்போ இது வருதா வருதா 3 டாட்டும் வைப்போம். முன்னாடி கழுத்தில் வந்து நம்ம கழுத்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டாக இந்த கரையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து